உலக பாலியல் நல தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கி செப்டம்பர் 4 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கம் எல்லோரும் சேர்ந்து செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினமாக கடந்த 20 வருடங்களாக அனுசரித்து வரோம். இதற்கு எதுக்கு ஒரு நாள், செப்டம்பர் 4 என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, செக்ஷுவல் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள். பாலியல் உரிமைகள் என்பது மனித உரிமைகள். நம்ம பாலியல் பற்றி நிறைய பேசினா கூட இன்னும் கூட பாலியல் உரிமைகள் முழுமையாக எல்லோருக்கும் சென்றடையலை அப்படின்றது தான். இதை பற்றிய ஒன்று உரிமைகள், அது இல்லாதது தான் நம்ம பார்க்குறோம், வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்கட்டாவில் நடந்த கற்பழிப்பு மற்றும் படுகொலை, இப்போது பூதாகரமாக கிளம்பிக்கிட்டு இருக்க திரைப்பட துறைகள், மலையாளம், தெலுங்கு மற்ற பல்வேறு துறைகள்லையும் கிளம்பிக்கிட்டு இருக்க பாலியல் புகார்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தவிர HIV பரவல். அப்போ பாலியல் பற்றிய ஒரு மிகப்பெரிய அறியாமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உலகமெங்கும் இதை பற்றிய மிகப்பெரிய ஒரு அறியாமை இருக்குது. அப்போது இதை தெளிவுபடுத்துவதற்காக உலக பாலியல் நல தினமாக உலக சுகாதார நிறுவனமும் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கமும் சேர்ந்து செப்டம்பர் 4 நடத்துகிறாங்க. இதை உலகம் முழுவதும் 60 நாடுகளில் இன்றைக்கு கருத்தரங்கங்கள், ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன்ஸ், கான்ஃபரன்சஸ், அதே மாதிரி கண்காட்சிகள், பல நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. 60 நாடுகளில் உலகம் முழுவதும். நாம் இதை 20 வருடங்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாலியல் நலம் என்பது எளிமையாக ஒரு டைமென்ஷன் இல்லை. இதுக்கு ஒரு 5 முகங்கள் இருக்குது. ஒன்று எமோஷனல், ரெண்டாவது உடல் ரீதியான ஃபிசிக்கல், மன ரீதியானது சைக்காலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், இப்படி பல்வேறு முகங்கள் இருக்குது. எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தைகளை, ஸ்கூல் போகிற குழந்தைகளை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ண முடியும், தவறாக நடத்த முடியும். உடல் ரீதியான துன்புறுத்தல்கள், அதான் நம்ம பார்த்தோம். கொலை அளவுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த கொலை பண்ணுறது ரிப்போர்ட் ஆகிறது டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். ஒரு 10% கூட ரிப்போர்ட் ஆகிறதில்ல. என்ன மாதிரி கேசஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகுதுன்னா, கடுமையான வன்முறைக்கு ஆளாகி உயிர் இழந்தவர்கள் அல்லது கிட்டத்தட்ட சிகிச்சை மருத்துவமனையில் சேர்ந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறவங்க தான் எஃப்ஐஆர் போட்டு ரிப்போர்ட் ஆகுது. 90% பாலியல் வன்முறைகள், பாலியல் அத்துமீறல்கள் ரிப்போர்ட்டே ஆகிறதில்ல. ஏன் அப்படி ஆகிறதில்லை அப்படின்னா, இவை நடத்தப்படுவது குடும்ப உறுப்பினர்களால் நடக்கலாம், பக்கத்து வீட்டு அண்டை அயலார்கள் நண்பர்களால் நடக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். 71% நெருங்கிய குடும்ப உறவினர்கள் நண்பர்களால் தான் இந்த வன்முறை நடக்குது. ஒரு சிறிய சதவீதம் தான் யாரென்று தெரியாத அயலார்களால் நடக்குது, தெரிந்தவர்களால் நடக்கிறது தான் மெஜாரிட்டி. இது ஒரு உயிருக்கு ஆபத்தில்லாத ஒரு சூழல் நடக்கும்போது அது ரிப்போர்ட் ஆகிறதில்ல, போலீஸுக்கு போகிறதில்ல, நம்ம ரெக்கார்ட்ஸ்லேயும் ரிப்போர்ட் ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா, குடும்பம் பேர் கெட்டு போயிடும், பெண்ணுக்கு பின்னால் கல்யாணம் இருக்காது, இப்படி பல்வேறு காரணங்களால் இது ரிப்போர்ட் ஆகிறதில்ல. அப்போது இந்த பாலியல் வன்முறை என்பது ஒரு கட்டத்தில் முழுமையாக தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த உலக பாலியல் நல தினம். இதை கொண்டாடுறோம். இதற்கு பல விஷயங்களை நம்ம பேசணும். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப, என்னென்ன வன்முறைகள் நடக்குது, அதற்கு தீர்வு அப்படின்னா ஒன்று பாலியல் கல்வி. நம்மளை ப்ராப்பரான பாலியல் கல்வி இல்லைன்னா
இந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். பல நாடுகளில் இது அதிகமாகிறதுக்கு ஒரு பக்கம் ஆபாச திரைப்படங்கள், சொசைட்டியினுடைய எழுதப்படாத விதிமுறைகள், பெண்ணை அடிமையாக பார்க்குறது, சினிமா படங்கள் பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்குறது, பல காரணங்கள். இப்போது ஒரு பெண் மீது வன்முறை செலுத்தப்படும் போது அந்த பெண்ணுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை சொல்லித்தரணும். அப்போது குட் டச் பேட் டச் சொல்லித்தரோம். ஒரு தவறான சூழல் இருக்குது அப்படின்னா அந்த சூழலிருந்து அந்த பெண் எப்படி தற்காத்து கொள்ளணும் அதை சொல்லித்தரணும். இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லித்தரணும். பாலியல் விஷயங்களில் 2 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று பாலியல் எக்ஸஸ், அதிகமாக வெளியே தேவையற்ற உறவுகள், அதனால் வரக்கூடிய பால்வினை நோய்கள், HIV தொற்று, பால்வினை நோய்கள், அந்த மாதிரியான தேவையற்ற துன்புறுத்தல்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் காயினோட இன்னொரு மறுபக்கம் பாலியல் பிரச்சனைகள். அவங்களால முழுமையாக உடலுறவு கொள்ள முடியலை, 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியலை, ஒரு அதில் ஆண்மை குறைவு இருந்தால் அது 2 பேருக்குமே தான் பாதிப்பு. ஆணுக்கு மட்டுமல்ல, அது பெண்ணுக்கும் தான். 2 பேருக்குமே அந்த ஒரு இன்பமான வாழ்க்கையை நடத்த முடியாது. விந்து முந்துதல், பல்வேறு பிரச்சனைகள் இவர்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இதை எப்படி கையாளுவது, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு. அதே மாதிரி குழந்தையின்மை அவங்க பாலியல் பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, குழந்தை இன்மை. அதனால் குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு காரணம். பாலியல் பிரச்சனைகளில் அவங்களுக்குள்ள உறவு பிரிகிறது, விவாகரத்து வர்றது, அதெல்லாம். இந்த வருடம் ஒரு புதிய தீம் சொல்லியிருக்காங்க. போன வருடம் கன்சென்ட். போன வருடம் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கம் கன்சென்ட், ஒரு பெண்ணை ஏதாவது தொடுவதோ ஒரு விருப்பம் இல்லாமல் எந்த விதமான அணுகுமுறையும் கூடாது, கன்சென்ட் இல்லாமன்றது தான் போன வருடம் உலக பாலியல் மருத்துவர் சங்கத்தினுடைய ஒரு ஸ்லோகன். இந்த வருடம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு நேர்மறையான ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு ஒரு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க, உறவு முறைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. அதனால் இந்த பாலியல் நலம் பற்றி நாம் தெளிவாக திரும்ப பேசணும். சில நாடுகளில் ஓரளவுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 2 வகையான நாடுகள். ஒன்று சிங்கப்பூர் போன்ற நாடுகள், சில நாடுகளில் நார்வே, சிங்கப்பூர், சில நாடுகளில் கடுமையான சட்டங்கள் இருக்குது. பெண்கள் மீதான எந்த விதமான அத்துமீறல்கள், வன்முறையும் கடுமையான தண்டனை. 2வது சோசியலிச நாடுகளில் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. அங்கே சமத்துவம், பாலியல் சமத்துவம் இருக்கும். பாலியல் சமத்துவம் இல்லாத, எந்த விதமான ஒரு பாலியல் கல்வியும் இல்லாத நாடுகளில் மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் நிறைய பார்க்குறோம். பாலியல் தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் HIV தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் ஒரு வருடத்தில் ரிப்போர்ட் ஆன கேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 31,000 கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. இது ரிப்போர்ட் ஆகிற கேஸு கிட்டத்தட்ட 16 நிமிடத்திற்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதோட இன்னும் உண்மையில் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா 140 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஜனத்தொகையுள்ள ஒரு நாட்டில் இன்னும் அதிகமாக இருக்கும். ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் மட்டும்தான் ஆணையம், இது சம்மந்தப்பட்ட ஆணையத்தில் அந்த தகவல்கள் இருக்குது. ஆனால் ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்து பாலியல் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க அப்படின்னா குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, இதுக்கெல்லாம் புதிய நவீன கண்டுபிடிப்புகளை நம்ம இதோடு சேர்த்து இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம், இந்த கண்காட்சியில் கொண்டு வரோம். நவீன கண்டுபிடிப்பு அப்படின்னா உலகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு புத்தம் புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னா அது ஸ்டெம் செல்ஸ் தான். ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினமும் அடுத்து வருது. 2ஐயும் சேர்த்து பாலியல் நலம், ஸ்டெம் செல் விழிப்புணர்வு, இந்த கண்காட்சி நடக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை பல்வேறு விஷயங்களை ஸ்டெம் செல் சரி செய்து. ஸ்டெம் செல் ஏற்கனவே நம்ம பாடியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா
ஒரு நோய்வாய்ப்பட்ட இடத்துல வந்து அது நோய் சரியாகாது. அப்போ ஸ்டெம் செல்களை நம்ம உடல்லேருந்து எடுக்க முடியும். நம்ம வயிற்றில் இருக்க கொழுப்பு வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கும் தொப்பை வச்சுருக்கவங்கெல்லாம் அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வயிற்று கொழுப்பில் இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம், அதில் ஸ்டெம் செல்கள் 500 மடங்கு அதிகம் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்களை எடுத்து பாதிக்கப்பட்ட இடத்துல செலுத்தும் போது அந்த இடத்த ரிப்பேர் பண்ணுது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த நோய்களை சரி செய்ய முடியும். மூளையில் பல்வேறு நோய்களுக்கு, பார்க்கின்சன்ஸ், அதே மாதிரி டிமென்ஷியா, மறதி நோய், பல நோய்கள், இருதய ஹார்ட் அட்டாக்கு இப்போ பயன்படுத்த முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்ணில் இருக்கக்கூடிய பல நோய்கள், ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, மூட்டு, எல்லா இப்போ இனிமேல் வந்து நம்மளுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு அது ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பில் இந்த ஸ்டெம் செல்ஸ் செலுத்தும் போது ஆண்மை குறைவை அது வந்து சரி செய்கிறது. ஆணுறுப்பை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்ணி சரி பண்ணுது. அதே மாதிரி குழந்தையின்மைக்கு வந்து ஓவரிஸ், கருமுட்டைகளை, அதை டாக்டர்கள் பேச போகிறாங்க, கருமுட்டைகள் உற்பத்தி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு, விந்தணுக்கள் இல்லாதவர்களுக்கு விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த ஸ்டெம் செல்ஸ் செய்து அதை பற்றிய விரிவான ஒரு அற்புதமான கண்காட்சி இருக்குது. மேலே 2வது மாடியில் இருக்குது, கீழேயும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து பலனடையணும். பொதுமக்களுக்கான கண்காட்சி இது. பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக இந்த கண்காட்சி 5 நாட்கள் நடக்கும். இன்றையிலிருந்து 8ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி தொடரும். காலை 7 மணியிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இலவசம். இது அனுமதி இலவசம். எல்லோரும் வந்து பார்க்கலாம், பயனடையலாம். வருபவர்களுக்கு வந்து எளிமையான பரிசோதனைகள், ஒரு 4000 ரூபாய்க்கு ஒருத்தான பரிசோதனைகள் இலவசமாக பண்ணப்படும். இலவச ஆலோசனையும் கொடுக்கறதுக்கு டாக்டர்கள் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. டாக்டர்கள் இலவச ஆலோசனையும் கொடுப்பாங்க. ஸோ அனைவரும் இதில் பங்கு பெறணும். வணக்கம். இப்படி வந்துயா.